போன வீடியோவில் நான் வந்து சி லாங்குவேஜ் எதற்காக கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பட் அந்த சி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை நான் எப்படி என்னோடய சிஸ்டத்தில் ரன் பண்ணி பார்க்குறது, அது எங்கே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அதுக்காக ஒரு சாஃப்ட்வேரை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். அதுக்கு பேர் என்னென்னா கோட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அப்போ அந்த கோட் பிளாக்ஸ் அப்படிங்கிற இந்த இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஜஸ்ட் www.codeblocks.org இந்த மாதிரி டைப் பண்ணிங்கனாலே கீழே காட்டிடும். ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி கொடுங்க. இதில் டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் த பைனரி ரிலீஸ். இன்கேஸ் இடையில ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அதில் க்ளோஸ்ன்னு இருக்கும். அந்த க்ளோஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி எதையும் உள்ளே கிளிக் பண்ணிட வேண்டாம். ஜஸ்ட் இதில் க்ளோஸ்ன்னு இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விண்டோஸில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்கும். இதில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 64 இந்த இருக்குது பாருங்கள். இதில் என்ன போட்டிருக்கு, 64 பிட்டுன்னு ஒன்று இருக்குது. கீழே வந்து 32 பிட்டுன்னு இருக்கும். ஸோ பெரும்பாலும் இப்போது 64 பிட்டு தான் அதிகமாக நமக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது எப்படி சார் 64 பிட்டா 32 பிட்டான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸ்டார்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம வந்து சிஸ்டம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சிஸ்டம் அப்படின்னு டைப் பண்ண உடனே இங்கே சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்கும் பொழுது இங்கே வந்து சிஸ்டம் டைப்பில் X64 பேஸ்டு பிசின்னு இருக்கா. அப்போ இது வந்து 64 பிட் கம்ப்யூட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது நம்ம இங்கே நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கோட் பிளாக்ஸ் மிங்க் டபிள்யூ செட்டப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் நம்ம இந்த ரெண்டு லிங்க்கில் எதுலனாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து sourceforge.net அப்படிங்கிற இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோடாக கிளிக் பண்ண உடனே அங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் டவுன்லோட் ஆகலை அப்படின்னா இங்கேயே வந்து ப்ராப்ளம் டவுன்லோடிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே காட்டிடும். இப்போ ரீசெண்டாக இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அது வந்து டவுன்லோடாக ஆரம்பிச்சிருச்சு. குறைஞ்சது ஒரு 404 MB அந்த அப்ளிகேஷன் வந்து இருக்குது. ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து அதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் அப்படின்னு இருக்கும். ஸோ கொடுத்த உடனே நமக்கு வந்து வழக்கம் போல் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டு யூ வாண்ட் டு அலோ அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ அக்ரி அண்ட் அகெயின் அடுத்து எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு அண்ட் அகெயின் இன்ஸ்டால், அவ்வளோதான். ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ ஃபைனலாக டு யூ வாண்ட் டு ரன் கோட் பிளாக்ஸ் நவ் அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் கரண்ட் டிஃபால்ட் கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்துருச்சு. சரியா? ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் அகெயின் ஃபினிஷ். நமக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல லோடாக ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் இதுதான் முதல் ஸ்க்ரீன். ஜஸ்ட் நோ லீவ் எவ்ரி திங் அஸ் இட் இஸ்ன்னு இருக்குல்லையே, அதில் ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்னு கொடுங்க. அதில் எம்டி ஃபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா, எம்டி ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த ஸ்க்ரீன். இப்போது நாம் வந்து ஏற்கனவே சி ப்ரோக்ராம் நோட் பேடில் நான் சும்மா எக்ஸாம்பிள் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுக்கும்பொழுது நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஈகோலனில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சிம்பிளாக மை hello.c அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அப்படி கொடுத்த உடனே என்ன ஆகுது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சேவ் ஆகிடும். இதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி இதை ரன் பண்ணுறது அப்படின்னா மேலே வந்து பில்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா பில்ட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது F9 அப்படிங்கிற கீயை கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பில்ட் அண்ட் ரன் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணுறீங்க. இப்போ உதாரணமாக ஹலோ வெல்கம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறீங்க. அண்ட் அகெயின் பில்டில் போயிட்டு பில்ட் அண்ட் ரன் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் ஸோ அங்கே வந்து அந்த கரெக்ஷன்ஸ் வந்து வரும். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ உதாரணமாக ஹலோ கோல்டன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிடுறீங்க. அண்ட் அகெயின் டேரெக்டாக நீங்கள் வந்து இதில் பில்டில் போயிட்டு ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஹலோ கோல்டன் அப்படிங்கிறது வராது.
ஏன்னா பில்டு பண்ணால் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன அப்டேட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். அதனால் என்ன பண்ணுங்கள், பில்ட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது, அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஹலோ கோல்டன் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக நம்ம வந்து சி லாங்குவேஜ் ரன் பண்ணுறது. இதை க்ளோஸ் பண்ணாதான் அப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் ஓப்பன் பண்ணணும்னா ஃபைலில் போகணும், ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த இடத்த போய்ட்டு என்ன செய்யுங்க, நம்ம வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மை ஹலோ டாட் சின்னு கொடுத்துருக்குறேன். இந்த இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் அது வந்து உங்களுக்கு ஓப்பனாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து சி லாங்குவேஜை நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இனிமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ப்ரோக்ராமிங்குள்ளே நம்ம வந்து நான் உங்களுக்கு எப்படி அதை ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.